வணக்கம் ஜெயஹிந்த். வளைகுடாவில் நடக்கக்கூடிய இந்த யுத்தம் ஈரான் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேல் இதை பற்றி நம்மளுடைய 11வது அப்டேட் கொடுக்குறோம். நேற்று இரவு 8 மணிலேருந்து இன்னைக்கு காலையில் 9 மணி வரைக்குமான மிக முக்கியமான அப்டேட்ஸ். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலில் நம்மளுடைய டீம் மெம்பர் முத்துராம் 24 மணி நேரம் தொடர்ந்து அந்த அப்டேட்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ இது ரொம்ப ஃபில்டர் பண்ணப்பட்டது. இல்லாதவங்க பார்க்காதவங்க, இது வரைக்கும் பார்க்காதவங்க தயவுசெய்து அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு லைவ் அப்டேட்ஸ் என்ன அப்படின்றது கிடைக்கும். இப்போது அமெரிக்கா ஒரு எவாக்குவேஷன் எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. ஈரான், ஈராக், சிரியா, இஸ்ரேல், ஈஜிப்ட், கத்தார், ஒமான், ஜோர்டன், யெமன், குவைத், பஹ்ரைன், லெபனான், சவுதி, யுஏஇ இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் அனைவரும் உடனடியாக வெளியேறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்க துருப்புகளும் எம்பசி, தூதரகங்கள், அவங்களுடைய மிலிட்ரி பேசஸ்லேருந்து வெளியேறக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். ஸோ இது தெளிவாக அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது. இதில் வீரியம் இது எங்கேயாவது ஒரு இடத்துல அமைதியாக போய் முடியும் அப்படின்றது நாமளும் விருப்பப்படுறோம். பட் அந்த சினாரியோ இல்லை அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா இப்போ அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் மீது நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவர்களும், அதாவது இஸ்ரேலுடைய விமானப்படையும் ஒரு பெரிய தாக்குதலை, நியூ வேவ் ஆஃப் தாக்குதலை நேற்று இரவு 2ஆம் தேதி இரவு நடத்தியிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போது இதில் ஈரானை ஏன் வீழ்த்த முடியல, இவங்களால் இவ்வளோ பெரிய இராணுவம் இருக்குது அப்படின்ற போது இப்போ அதிகமாக பேசப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்ட் மொசைக் டிஃபென்ஸ். டீசென்ட்ரலைஸ்ட் மொசைக் டிஃபென்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கடந்த ஒரு 10 வருடங்களாக ஈரான் இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் ஒரு இராணுவம் அப்படின்றது ஒரு மனித உடல் மாதிரி இயங்கும். இதில் பிரெயின் அப்படின்றது கேபிட்டல் சிட்டி, தலைநகரம். உதாரணத்துக்கு நம்மளுடைய ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ விமானப்படையோடைய கண்ட்ரோல் சென்டர், முப்படைகளுடைய கண்ட்ரோல் சென்டர் விமானப்படை இயக்குனதை நம்ம பார்த்தோம். அதுதான் மூளை. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த மூளை உடலுக்கு எப்படி அந்த கமாண்ட்ஸை கொடுக்குதோ, நம்மளுடைய நரம்புகள் மூலிமா அந்த கமாண்ட்ஸை கொடுக்குதோ, அது மாதிரி கம்யூனிகேஷனில் இவங்க பார்டரில் இருக்கக்கூடிய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய துருப்புகளுக்கு கொடுப்பாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேக் அண்ட் ஃபோர்த் கம்யூனிகேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். முடிவுகள் பார்த்திங்கன்னா சென்ட்ரலைஸ்டாக எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான இதிலிருந்து அவங்க மாறுறாங்க. ஏன்னா அந்த மூளையை நீங்கள் தாக்கிட்டிங்கன்னா அந்த உடல் செயலற்று போகும். ஸோ இதுதான் டீகேபிட்டேஷன் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இப்போ ஈரான் மீது பண்ணாங்க. இந்த இடத்துல சென்ட்ரல் கமாண்ட் இதெல்லாம் ஒருங்கிணைச்ச ஒரு இடத்துல வச்சாங்கன்னா அதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். அப்போ இந்தியா ஏன் பண்ணுறாங்க? உலக நாடுகள் எல்லாமே பண்ணுவாங்க. இந்தியா ஏன் பண்ணுது அப்படின்னா அதுக்கு ஒரு 4 அடுக்கு பாதுகாப்பு இருக்குது. அந்த கமாண்ட் சென்டரை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு 4 அடுக்கு பாதுகாப்பு இருக்குது. ரெண்டாவது, நம்மளுடைய ஓன் சாஃப்ட்வேர் மற்றும் க்ளவுடில் பண்ணுறதுனால அதை இந்தியா மற்றும் உலகத்தில் எங்கேருந்து வேணாலும் இந்தியாவை இயக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பம் அவங்ககிட்ட இல்லாத போது இந்த என்டையர் மிலிட்ரி நெட்வொர்க்கை பார்ட்டாக பிரிக்கிறாங்க. இப்போது ஒரு மொசைக் எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பீஸு, கிளாஸு, ஸ்டோன் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து வைக்கும்போது ஒரு வடிவம் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு அந்த மொசைக் ஒரு 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 இதை எடுத்து நீங்கள் ஒரு சுற்றி எடுத்து உடைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் அந்த கார்னர் மட்டும் உடையும். அந்த மிச்சம் இருக்கக்கூடிய இடம் எல்லாமே இன்டாக்டாக இருக்கும். இதுதான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய இராணுவத்தை 31 இண்டிபெண்ட் யூனிட்ஸாக, தனித்துவம் வாய்ந்த, தனிப்பட்டு செயல்படக்கூடிய, தன்னிச்சையாக செயல்படக்கூடிய 31 யூனிட்டாக பிரிச்சுட்டாங்க. பிரித்து இந்தியா ஈரான் முழுக்க அதை வச்சுருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இதில் இந்த ஒரு யூனிட்டோட தலைவரும் தெஹ்ரானுக்கு, அதாவது தலைநகரத்துக்கு கால் பண்ணணும் அவசியம் கிடையாது. அவங்ககிட்ட பணம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஐஆர்ஜிசி பற்றி ஒரு பேசிக் புரிதல் சொல்கிறேன். ஐஆர்ஜிசி நம்மளுடைய பிஎஸ்என்எல் மாதிரி அங்கே ஒரு மொபைல் நெட்வொர்க்கை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இப்போ ஒரு ஈரானுக்கு 2 இருக்குது. ஒன்று ஈரானுடைய இராணுவம், அரசு கட்டுப்பாட்டில் அரசு கீழே வருது. இன்னொன்று ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்ட் கோர்னு சொல்லக்கூடிய ஐஆர்ஜிசி. இது ஒரு தனிப்பட்ட அமைப்பு. அவங்களுடைய சுப்ரீம் லீடராக இருந்த அயத்துல்லா அவர்களுக்கு ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு படை. கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கும் அதிகமான பேர் இதில் இருக்கிறாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ். இவங்க ஒரு பிஸ்னஸையும் ரன் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு நம்ம இராணுவம் மாதிரி அரசாங்க பட்ஜெட்டெல்லாம் எதிர்பார்க்கணும், இல்லை அரசாங்கத்தோட அப்ரூவல் வேணும் அப்படின்றது இல்லை. ஸோ அவங்கக்கிட்ட பணம் இருக்குது, அவங்கக்கிட்ட ஆயுதங்கள் இருக்குது, அதே மாதிரி ஆயுதங்களை உற்பத்தி செய்கிறதுக்கான தொழிற்சாலைகளும் இருக்குது, மிசைல் லான்ச்சர்ஸ் எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க.
ஸோ இப்போ அமெரிக்கா இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா மீண்டும் மீண்டும் அவங்க தலைநகரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கமாண்ட் சென்டர்ஸை தாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த 31 மினி ஆர்மி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக செயல்பட்டு இருக்கு. நேற்று அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசும்போது ஒமானை ஏன் கை வச்சிங்க அப்படின்ற போது, இல்லைங்க எங்களுடைய இது கண்ட்ரோலில் அது கிடையாது, அவங்க தனித்தனியாக கமாண்டர்ஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்கள் ஜென்ரல் கைட்லைன் தான் கொடுக்குறோம். ஸோ மேலேருந்து அவங்க வந்து தொலைக்காட்சிகள் மூலியமாகவே கொடுக்கலாம், இன்னைக்கு இந்த இடத்த நீங்கள் தாக்குங்கன்ட்டு. அந்த 31 ஃபோர்ஸும் தன்னிச்சையை ஏரியாவை பிரித்து ஒரு நாடாக தங்களை வந்து கையில் எடுத்து அவங்க இயங்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த சூழ்நிலையில் ஐஆர்ஜிசியோடைய தளபதியை கொன்னாலும், ஹாய்துல்லா அவர்கள் கொல்லப்பட்டாலும், நாளைக்கு அவங்க அதிபரையை கொன்னாலும், பாதுகாப்புத்துறை அமைச்சரை கொன்னாலும், இந்த 31 இராணுவம் துணை மினி இராணுவம்ன்றது தனித்தனியாக இயங்கிட்டு இருக்கு. இதை இவங்களால ஆஃப் பண்ண முடியல. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ இஸ்ரேல் மற்றும் ஈரான், அமெரிக்கா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க போர் யுக்தியை மாற்றி தெஹ்ரான் தாண்டி இந்த 31 பேசஸ் இருக்கக்கூடிய அவங்க மினி தலைமையகம் இருக்கும், ஏதாவது ஒரு தலைமையகம் கண்டிப்பாக வச்சு தான் ஆகணும், அதை தாக்கி அளிக்கக்கூடிய வேலையை இப்போ அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது ரேஸ் அகைன்ஸ்ட் டைம். யார் இதை முதல்ல செஞ்சு முடிக்க, அவங்களால தாக்க முடிஞ்சதுன்னா ஈரானுடைய தாக்குதல் வீரியம்ன்றது கம்மியாகும். ஈரான் ஒரு வழியாக கடைசியாக பார்த்தீங்கன்னா வீழ்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இவங்களோட ஏர் ஸ்ட்ரைக்ஸ் எஃபெக்டிவாக இல்லை அப்படின்னா இந்த போர் ஒரு மாதத்துலேருந்து 2 மாத காலம் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இப்போது துபாய் ஏர்போர்ட்டில் மக்கள் எல்லாம் கூடியிருக்க மாதிரி ஒரு வீடியோ வெளியாச்சு. அதை வந்து தவறான வீடியோ, பொய் செய்தி. அது கோவிட் காலத்தில் இருந்த வீடியோ எடுத்து இப்போ போட்டிருக்காங்க. மார்ச் 2ஆம் தேதி மதியம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில ப்ரையாரிட்டி ஃப்ளைட்ஸை ரெஸ்யூம் பண்ணியிருக்காங்க துபாய் ஏர்போர்ட்டில். இது வந்து எமிரேட்ஸ் மற்றும் ஃப்ளை துபாய் ஏர்லைன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இது எல்லாமே மக்களுக்கு கிடையாது, அவங்களுடைய மிலிட்ரி சம்மந்தப்பட்ட அதிகாரிகள், இவங்க வெளியில் போகிறதுக்கு உள்ளே போகிறதுக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம காலனி வந்து மத்தியானம் ரிலீஸ் பண்ணுவோம் மார்ச் 3ஆம் தேதி. இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா துபாய் ஏர்போர்ட் இயங்கலை. பல செல்வந்தர்கள் ப்ரைவேட் ஜெட் மூலிமா துபாயிலேருந்து ஒமான் போய், எமிரகத்தில் இருக்கக்கூடிய பல நகரங்கள் வந்து ஒமான் போய் அங்கேருந்து ப்ரைவேட் ஜெட்ஸ் மூலிமா போகிறதுக்கான இதை வந்து எடுக்கிறாங்க. ப்ரைவேட் ஜெட்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறது இன்றைக்கி 2.5 கோடியிலேருந்து 5 கோடி வரைக்கும் ஒரு டிக்கெட் வந்து போகுது. இது பொதுமக்களுக்கு கிடையாது. ஸோ உங்கள் ஏர்லைன் கிட்ட நீங்கள் கன்ஃபர்மேஷன் இல்லாத வரைக்கும் துபாய் ஏர்போர்ட்டுக்கு தயவுசெய்து போகாதீங்க. அந்த அரசாங்கமும் அதான் சொல்லியிருக்காங்க. இப்போது அமெரிக்காவோடைய இந்த தார்டு சிஸ்டம், டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்றது அமெரிக்கா கூட்டாளி நாடுகளுக்காக உலகம் முழுக்க வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு தென்கொரியாவில் இருக்குது, ஜப்பானில் இருக்குது, இந்த மாதிரி இடங்களில் சைனா மற்றும் வடகொரியாவோட த்ரெட்டில் இருந்து காப்பாற்றிக்க. அதே மாதிரி உக்ரைன், போலாந்து போன்ற பல இடங்கள்ல இருக்குது. இப்போ அமெரிக்கா அவசரமாக இது வந்து ஒரு சவுத் கொரியா ஊடகம் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய இந்த தாட் சிஸ்டம்ஸை உடனடியாக இந்த இடத்துக்கு, அதாவது வெஸ்டர்ன் ஏஷியான்னு சொல்லக்கூடிய கல்ஃப் பகுதிகளுக்கு மாற்றணும் அப்படின்னு அமெரிக்கா முடிவெடுத்திருக்கா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி இவங்க கிட்ட இருக்கக்கூடிய இன்வென்ட்ரி அப்படின்றது கம்மியாக இருக்குது. ஸோ இன்வென்ட்ரி கம்மியாகும் போது இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களை நம்பி இருக்கக்கூடிய நாடுகள், அமெரிக்காவை நம்பி இருக்கக்கூடிய தென்கொரியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள், இவங்களோட டிஃபென்சஸ் இப்போ வீக் ஆயிடுச்சு. ஏன்னா உள்ளே வரக்கூடிய ஏவுகணைகளை தடுக்கிறதுக்கான ஒரே ஒரு தான், நீங்கள் எவ்வளோ பெரிய விமானப்படையை வச்சுக்கிட்டு இருங்க, உங்களுக்கு ரேடார் தொழில்நுட்பம், உங்களுடைய மிசைல்ஸ் எல்லாம் இருக்கட்டும், இதை வந்து தாக்கி அளிக்கக்கூடிய சப்ரேஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ் சீட் மிஷனுக்கு அந்த தடுக்கிறதுக்கு, எதிரி உங்களை வந்து தாக்குறான், உங்களுடைய விமானங்கள், உங்களுடைய ஹேங்கர்ஸு, உங்களுடைய ரேடார்ஸு, உங்களுடைய கமாண்ட் போஸ்ட் இதெல்லாம் தாக்கும்போது அதை தடுக்கிறதுக்கான ஒரு சிஸ்டம் தான் தாடு. ஸோ இவங்களுக்கு இப்போ என்ன ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா லிட்ரலாக அந்த அளவுக்கு போதுமான ஆயுதங்கள் எவ்வளோ நாள் இதை கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்றது இருக்குது. ஸோ இதுவுமே எல்லாமே ரேஸ் அகெயின்ஸ்ட் டைம் தான். ஸோ அமெரிக்காவுக்கு எப்பயுமே இந்த மிடில் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய வெஸ்ட் ஏஷியா, இதன் மேலே இருக்கக்கூடிய அந்த அப்சஷன், அந்த இதுன்றது ரொம்ப ரொம்ப அதிகம். மீண்டும் ஒரு முறை நிறுவனமாகிறது நம்ம பார்க்குறோம். இப்போது ஈரானுடைய அப்டேட்டு, ஃபஸ்ட்டு 48 மணி நேரத்தில் 1200க்கும் அதிகமான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ட்ரோன் தான். இப்போது நான் ஏற்கனவே நேற்று சொன்ன மாதிரி ஒரு ஷாயித் ட்ரோனுடைய விலை வந்து $20,000 $50,000. அதை தடுக்கிறதுக்கான PAC-3 இன்டர்செப்டர் எடுத்திங்கன்னா $0.5 மில்லியன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காஸ்ட் கர்வ் நம்ம சொல்லுவோம், பாதுகாப்பில் இந்த ஏவுகணைகள் வீழ்த்தப்படலாம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் எந்த காஸ்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போது பஹ்ரைனில் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, ஒரு 60% அங்கே ஷியாக்கள் இருக்காங்க, அவங்க தெருவில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு உள்நாட்டு கலவரம் அந்த அளவுக்கு போகலை, பட் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது
பெனின்சுலார் ஃபோர்ஸ், இது வந்து அன்கன்ஃபர்ம்டு நியூஸ். பெனின்சுலார் ஃபோர்ஸ் அப்படின்றது இந்த யுஏஇ, பஹ்ரைன், சவுதி போன்ற நாடுகளில் உள்நாட்டுக்குள்ள பிரச்சனை வந்து மக்கள் கிளர்ச்சி, இந்த மாதிரி ஈஜிப்டில் நடந்த மாதிரி ஒரு அரப் ஸ்ப்ரிங் மாதிரியான ஒரு சூழ்நிலை, அதை தடுக்கிறதுக்கு இவங்க ஒரு கூட்டு படை வச்சிருக்காங்க, ஒரு 40,000 வீரர்கள். இப்போ அவங்க பஹ்ரைனுக்குள்ள போறதா வந்து தகவல் வருது. பஹ்ரைன் யுஏஇயை விட அதிகமாக தாக்கப்படக்கூடிய நாடா இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஷியாக்கள் ஈரானை ஒரு நட்பு நாடாக தான் அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஷியாக்களுக்கு உண்டான ஒரே நாடு இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவரில் இருக்கக்கூடியது ஈரான் மட்டும்தான். இதனால தான் பஹ்ரைனுக்குள்ள இருக்கக்கூடிய ஈரானோடைய இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா அந்த ஒரே இனம், அந்த ஒரே மதம் அப்படின்ற அந்த பாயிண்ட் வந்து உள்ளே வந்துடுது. ஸோ இதுவுமே இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஆர்ஜிசி இப்போ ஃபட்டா 2 மிசைலை உள்ளே இறக்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஃபட்டா 2 பேலஸ்டிக் மிசைல் அப்படின்றது இந்த போரை அடுத்த கட்டத்துக்கு எஸ்கலேட் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு நிகழ்வு. இது அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சாங்கன்னா ஃபட்டா 1 பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஈரானுடைய போர் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குது, இது இந்தியாவும் நம்ம நிறையா அப்சர்வ் பண்ணுவோம், கற்றுக்குவோம். இதில் வந்து வேர்ல்டோட பேட்டில்ஸ் எல்லாமே பார்க்கும்போது இன்றைக்கி மாடர்ன் வார்ஃபேரோட ஒரு முழு யுத்தமாக இதை நம்ம பார்க்கலாம். உக்ரைன் ரஷ்யாவை மாடர்ன் வார்ஃபேர்னு கம்ப்ளீட்டாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா டேங்கிகள் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்குமே தரைப்படைக்கு நேருக்கு நேர் மோதிட்டு இருக்காங்க. ஒரு முழு நவீன கால 21ஆம் நூற்றாண்டு யுத்தம் அப்படின்னா அது இந்த யுத்தம் தான். ஸோ ஈரானுடைய டாக்டிக்ஸ் என்ன அப்படின்னு நம்ம ஒத்து கவனிக்கும் பொழுது, ஒரு பேலஸ்டிக் மிசைல், அந்த பேலஸ்டிக் மிசைல் கூடவே டம்மி ப்ரொஜெக்டைல்ஸ், கொஞ்சம் காசு கம்மியாக விலை கம்மியாக இருக்கக்கூடிய டம்மி ப்ரொஜெக்டைல்ஸு. இந்த பேலஸ்டிக் மிசைலை ஏவறதுக்கு முன்னாடி ஒரு 100 ட்ரோன். ஸோ 100 ட்ரோன் உள்ளே வரும்பொழுது அதுவும் தாழ்வாக பறக்கக்கூடிய ட்ரோன்ஸ் வரும்பொழுது உங்களை ரேடார் வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாயிரும், அவ்வளோ உள்ளே வருது அப்படின்ட்டு. அப்போது அந்த ரேடாரில் வந்து பார்க்கக்கூடிய அந்த ட்ரோன்ஸை வீழ்த்தறதுக்கான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உங்ககிட்ட அது ஓவர்வெல்ம் ஆயிரும். அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஃபுல் கெப்பாசிட்டியில் ஒர்க் பண்ணும். இப்போ நீங்கள் ஒரு பேலஸ்டிக் ரக ஏவுகணையை ஏவுறீங்க, அதுவும் வந்து டெர்மினலாக, அது ஒரு எஸ் மெனூவர்னு சொல்லுவாங்க, ஒரு எஸ் வடிவத்தில் ஒரு டேர்ன் அடித்து வந்து விழும். ஸோ இதை பண்ணும்பொழுது அவங்க ஸ்ட்ரைக்ஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்குது. நேற்று நான் பார்த்த ஒரு வீடியோவில் 3 சாம் மிசைலை வந்து அனுப்புகிறாங்க அது தடுக்கிறதுக்கு. அந்த 3 மிசைலாலையுமே தடுக்க முடியல. ஸோ காஸ்ட் இன்னும் அதிகமாகுது. ஒரு ஏவுகணை ஈரான் அனுப்புறதுக்கு 3 ஏவுகணை வரைக்கும் ஃபயர் பண்ணக்கூடிய சூழ்நிலை சில நேரங்களில் வரும்போது இது ஒரு பெரிய சேலஞ்சாக இவங்களுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல இவங்க ஃபட்டே 2 பயன்படுத்தினாங்கன்னா அதோட எடையும் ரொம்ப ரொம்ப அதிகம், அதோட வேகமும் அதிகம், அது ஒரு ஹைப்பர்சானிக் வகையை சேர்ந்தது, தூரமும் அதிகம். ஸோ இது அடுத்த எஸ்கலேஷனுக்கு போகும் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆயில் இன்ஸ்டலேஷன்ஸ், அவங்க குறிப்பாக ஈரான் இப்போது இவங்களுடைய ஆயில் இன்ஸ்டலேஷன்ஸ், அதாவது சவுதியோடைய அராம்கோ நிறுவனம், யுஏஇயோடைய நம்ம கத்தாரோடைய எல்என்ஜி நிறுவனங்கள்லாம் தாக்கப்படும் பொழுது 3 விஷயம் நடந்திருக்கு. ஒன்று, எல்என்ஜியோடைய ப்ரைஸ் 50% உயர்ந்திருக்கு யூரோப்பில். இதை நான் நேற்று சொல்லியிருக்கேன். கச்சா எண்ணெய் விலை உயருது. இந்த கச்சா எண்ணெய் எடுத்துகிட்டு வரக்கூடிய ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸில் 6 கப்பல்கள் இது வரைக்கும் ஈரான் சுட்டு வீழ்த்திருக்காங்க. அமெரிக்கா பதிலுக்கு 8 ஈரானோட கப்பல்களை மூழ்கடிச்சிருக்காங்க. ஸோ அந்த பகுதிக்குள்ளே எந்த கப்பலும் வர முடியாது. ஏன்னா அந்த கப்பலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த கோடிக்கணக்கான கப்பலுக்கு இன்சூரன்ஸ் அப்படின்றது பெரிய யூகே நிறுவனங்கள் தான் அதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க யாருமே இந்த இன்சூரன்ஸை கொடுக்க மாட்டாங்க. ஃபோர்ஸ் மெஜூரே அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. நீங்கள் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்ட் ஆஃப் வார், இந்த மாதிரி கார்டு, இந்த மாதிரியான விஷயங்கள், இயற்கை சீரழித்தில் நீங்கள் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆயிலோட விலை, கச்சா எண்ணெய் மற்றும் எல்என்ஜி, இது ரெண்டோடைய விலையுமே ஏறுறது. இந்தியா மற்றும் சைனா, குறிப்பாக இலங்கை போன்ற தீவு நாடுகள், 100% எக்ஸ்போர்ட்டை முழுவதும் இம்போர்ட்டை நம்பியிருக்கக்கூடிய தீவு நாடுகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்க போகுது. பல நாடுகள் மீண்டும் கடனுக்குள்ள கோவிட் சூழ்நிலையில் போன மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். அதாவது ஈரானுடைய ஒரு மிக முக்கியமான இராணுவ அதிகாரி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு, அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கவடார் துறைமுகத்துக்கு ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பாகிஸ்தான் ஏர்பேஸை பயன்படுத்தி இருக்கிறாங்க ஈரானுக்கு எதிராக அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு MQ-9A வகை ட்ரோன், 9B வகை ட்ரோன். இந்த ட்ரோன்ஸ் என்ன பண்ணுதுன்னா அங்கேருந்து டேக் ஆஃப் ஆகுது. ஸோ 1700 கிலோமீட்டர் கத்தார்லேருந்து கிட்டத்தட்ட. அப்போ அது சீயை கிராஸ் பண்ணி வந்து ஈரானோடைய கிழக்கு பகுதி, அதாவது ஈரான் பாகிஸ்தான் பார்டர் கிட்ட வந்துட்டு அது திரும்ப போகிறதுக்கான ரேஞ்ச் கம்மியாக இருக்கும்போது இங்கே தரையிறக்கினாங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த வேலையை இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க.
ஆனால் பாகிஸ்தான் நம்ம வந்து வலிமையான நாடை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. ஸோ பாகிஸ்தான் இப்போ கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் ஆகிருக்காங்க. இஸ்லாமிய சகோதரன், எங்களுடைய சகோதர நாடு, இஸ்லாமிய சகோதர நாடுன்னு தான் இவங்க சொல்லுவாங்க. ஈரானை சகோதரன்லாம் கிடையாது. காசுக்காக என்ன வேணால் பண்ணக்கூடிய ஒரு ஜிகாதி கூட்டம் தான் பாகிஸ்தான். மீண்டும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஈரானை இப்போ முதுகில் குத்திருக்காங்க. ஈரான் இதற்கான பதிலடியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி இப்போ அவங்க நேரடியாக தாக்குதல் நடத்தாமல் இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு இடத்துல இது ஒரு வேற விதமான ஒரு தாக்குதலை ஈரான் கண்டிப்பாக பாகிஸ்தான் மேலே பண்ண இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ கன்ஃபார்ம்டா ஈரான் தாக்கி அளிச்சது ஒரு பெரிய அளவுக்கு சேதம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அல் உதைத் ஏர்பேஸ். இது கத்தாரோடைய ஒரு மிக முக்கியமான பகுதி. இந்த ஏர்பேஸில் தான் அமெரிக்காவுடைய சென்ட்ரல் காம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பல கோடி மதிப்புள்ள ஒரு ரேடாரை அசால்ட்டாக ஒரு 30,000 to 50,000 மதிப்புள்ள டாலர் மதிப்புள்ள ட்ரோனை வச்சு தாக்குறதை நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல தான் 3 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்கன்ற செய்தி வருது. அல் தஃப்ரா ஏர்பேஸ் F-35 F-16 ஹப்பு. இதில் ஒரு ISR ஏர்கிராஃப்டை கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா UAEயில் இருக்குது. பஹ்ரைனில் இருக்கக்கூடிய 5th ஃப்ளீட், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கமாண்ட் நோட். இது கண்டிப்பாக தாக்கப்பட்டிருக்கு. அலி அல் சலேம் மற்றும் கேம் அர்ஜிஃபான் குவைத், இது லாஜிஸ்டிக்ஸ் பேஸு. இந்த இடத்த தாக்கியிருக்காங்க. எர்பில், இது அமெரிக்காவுடைய MQ-9 ட்ரோன் ஹப்பு. ஸோ அமெரிக்காவுடைய பேசஸ் வந்து கணிசமான அளவுக்கு தாக்கப்பட்டுறதுன்னு பார்க்குறோம். அதே மாதிரி ராயல் ஏர்ஃபோர்ஸ், அதாவது UKவுடைய அக்ரோ 3 சைப்ரஸில் இருக்கக்கூடிய ஏர்பேஸ் வந்து தாக்கியிருக்காங்க. இதுதான் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. 2000 கிலோமீட்டர் தாண்டி ஒரு ட்ரோன் வந்து இங்கே தாக்கியிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி ஜோர்டானில் இருக்கக்கூடிய முவவக் சைத்தி இந்த ஒரு பேஸையும் தாக்கியிருக்காங்க. இங்கேயும் F-35 F-15s இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் அமெரிக்காவுடைய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபயரில் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கன்ஃபார்ம் ஆகுது 3 அமெரிக்க விமானங்கள் F-15 ரக விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. இது குவைத்தில் இருக்கக்கூடிய S-300 பேட்டரிஸ், அவங்க ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கி வச்சிருந்த S-300 பேட்டரிஸ், அதுதான் இதை சுட்டு வீழ்த்திருக்கு. ரேடாரில் தப்பாக ஐடென்டிஃபை பண்ணி சுட்டு வீழ்த்திருக்காங்கன்றதை பார்க்குறோம். ரொம்ப முக்கியமாக அமெரிக்காவுடைய படைத்தளபதி கிட்ட இந்த கேள்வியை வைக்கும்போது, ஆமாம் 3 விமானங்கள் விழுந்துச்சு, 6 விமானங்களை நம்ம மீட் எடுத்துட்டோம், இன்னும் நிறையா விமானங்கள் தாக்கப்படும், இன்னும் நம்மளுடைய அசெட்ஸ் எல்லாம் வந்து அடிப்பாங்க, அசெட்ஸ் விஷயம் கிடையாது, இதில் வெற்றி தோல்வி தான் விஷயம் அப்படின்ட்டு. இப்போ அப்படியே நம்ம டைம் ட்ராவல் பண்ணி ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ போயிட்டு நம்ம கமெண்ட்ஸ் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, மீண்டும் 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 மொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் மக்கள் எல்லாமே கேட்டுட்டு இருந்து ரஃபேல் என்னாச்சு. ஒரு ரஃபேல் இல்லை, 20 ரஃபேல் வீழ்ந்தாலும் அந்த போரோடைய முடிவு வெற்றியா தோல்வியா, நம்ம என்ன சாதிச்சோம், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அமெரிக்காவில் இந்தியா மாதிரி நம்ம எமோஷ்னலாக இருந்தோம், நமக்கு வந்து இந்த மாதிரியான போரோடைய தன்மை என்ன அப்படின்னு புரியலன்னா இந்நேரம் அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கிளப்பியிருப்பாங்க. 3 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது, அதுவும் சொந்த நாட்டாலேயே, ஒரு ஃப்ரெண்ட்லி நாட்டாலேயே சுட்டு வீழ்த்தப்பட்டது அவங்க அலட்டிக்கவே இல்லை. இன்னும் நிறையா விமானங்கள் போகும், ஆனால் நாங்கள் போரில் ஜெயிப்போன்றாங்க. இந்த மெச்சூரிட்டி நமக்கு கண்டிப்பாக வரணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது எந்த இடத்த இவங்களால டச் பண்ண முடியல ஈரான்னா டியாஜியோ கார்ஷியோ. அந்த தீவு ஏன் முக்கியம்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஈரானோட ரேஞ்சிலேயே கிடையாது. அமெரிக்காவுடைய கேரியர் லிங்கன் மற்றும் ஹைஷனோவர் அரேபியன் கடலில் இருக்குது. இதை இவங்களால கிட்டே நெருங்க முடியல. 11 மிசைல் செய்திருக்காங்க, குறிப்பாக லிங்கனை குறி வச்சு. ஒரு மிசைல் கூட கிட்ட வர முடியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா UKவுடைய ஒரு மிக முக்கியமான பேஸையும் இவங்களால கை வைக்க முடியல. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் வந்து ஒரு சஸ்டெயின்மெண்ட் 100 அதாவது 50 பேலஸ்டிக் ரக ஏவுகணைகள், ஒரு 150 to 200 ட்ரோன்கள், இதை மீண்டும் மீண்டும் கல்ஃப் நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேசஸ். இப்போ அடுத்தவங்க என்ன தெளிவாக சொல்லிட்டாங்கன்னா, அமெரிக்காவுடைய தூதரகங்களை நாங்கள் தாக்குவோம் கல்ஃப் முழுக்க இருக்கோம். அதனால தான் இந்த எவாக்குவேஷன் நோட்டீஸை கொடுத்துருக்காங்க. இப்போ சர்ப்ரைசிங்காக பார்த்தீங்கன்னா பஹ்ரைன் போன்ற நாடுகளில் அமெரிக்காவோட வீரர்கள் சிவில் ஹோட்டல்ஸில் தங்கியிருக்கிறாங்க, நட்சத்திர விடுதிகளில் தங்கியிருக்காங்க. அந்த விடுதிகளும் தாக்கப்படுது, அப்பார்ட்மெண்ட்ஸ் தாக்கப்படுது. ஸோ ஈரானுக்கு உண்டான இன்டெலிஜென்ஸ் இந்த நாடுகளில், ஷியாக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த இடத்துல ஒரு பெரிய டேர்ன் வந்துச்சு. பீட்டர் ஹெக்ஸேத் அவங்களுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேசும்போது, தேவைப்பட்டால் அமெரிக்க துருப்புகளை நாங்கள் இறக்குவோம் அப்படின்னு சொன்னார். இப்போ ட்ரம்ப் அதுலேருந்து ஒரு யூட்டர்ன் அடிச்சிட்டாரு. இப்போ அமெரிக்காவுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, துருப்புகளை இறக்கலாம், அமெரிக்காட்ட துருப்புகள் இல்லாமல் கிடையாது. ஈராக் யுத்தத்தில் 1.5 லட்சம் பேர் இறக்குனாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஈரானில் போய் இறங்கணும்னா முதல்ல உங்கள் துருப்புகளை இறக்கிறதுக்கு ஒரு விமானத்தளத்தை நீங்கள் செக்யூர் பண்ணணும். அந்த விமானத்தளம் செக்யூர் ஆன பிறகு பாக்ராம் மாதிரி ஒரு கவர் நீங்கள் கொடுத்தாகணும். அதன் பிறகு உங்கள் இராணுவ தளவாடங்கள் அங்கே சேஃபாக போகணும்.
அதன் பிறகு அமெரிக்க விமானங்கள் தரையிறங்கி அந்த இடத்த கிரவுண்ட் அஃபென்சிவ்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு கணிசமான கமாண்டோ படைப்பிரிவினர் தேவை. பிறகு இப்போ நீங்கள் கிரவுண்ட் ஃபோர்ஸ்னால் நாளைக்கு உடனே கிளம்பி வந்துட போகிறது கிடையாது, 1 வருஷம் 2 வருஷம் இருக்கணும். ஸோ மினிமம் 90 நாள் ரேஷன் உங்களுக்கு ஏர்லிஃப்ட் பண்ணி உள்ளே கொண்டு வரணும். இதெல்லாம் வந்து மினிமம் அமெரிக்காவோட வேகத்தில் எடுத்தோன்னா கூட 2 மாத டைம் ஆகும். ஸோ அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரியுது. ட்ரம்ப் ஒரு யூட்டர்ன் அடித்தார், இல்லை நாங்கள் வந்து துருப்புகளெல்லாம் இறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல இவங்களுடைய ஈரானுடைய இப்போ இருக்கக்கூடிய ஒரே ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பேலஸ்டிக் ரக ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் மற்றும் ஈரானுக்கு அருகில் ஒரு விமான தளத்தை ஆப்ரேட் பண்ண முடியாமல் இப்போ வரைக்கும் அவங்க பார்த்துக்கிறாங்க. பட் எவ்வளோ நாள் பண்ண முடியும் அப்படின்றது தெரியல. ஒரு ஈரானுக்கு ஒரு 700 கிலோமீட்டருக்குள்ள ஒரு மிலிட்ரி ஒரு ஏர்பேஸ் கிடச்சிருச்சுன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த போரை சீக்கிரம் முடிச்சிருவாங்க. அது கிடைக்காத வரைக்கும் ஈரான் தச்சுக்கிட்டே இருக்கும். ஈரான் இப்போ சர்வைவல் மோட்ல இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் நம்ம பிளாக் பண்ணக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஸோ மிகப்பெரிய இம்போர்ட்டர்ஸ், இதோட மிகப்பெரிய பாதிப்பு யாருக்கு மேலே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா, இந்தியா மற்றும் இந்தியா கிட்டேருந்து பெட்ரோல் டீசல் வாங்கக்கூடிய நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் போன்ற சிறு சிறு நாடுகள், எல்லா நாடுகள்லையுமே மிகப்பெரிய பொருளாதார தாக்கம் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த போர் முடியறதுக்கான எந்த ஒரு சூழ்நிலையும் இப்போதைக்கு தெரியல. இப்போ நான் பேசக்கூடிய இந்த தருணம் வரைக்கும் தெரியல. பட் இது வந்து டீஎஸ்கலேஷனுக்கு உண்டான ரேம்ப் எங்கேயாவது கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா அதுவுமே இல்லை அப்படின்றத பார்க்குறோம். ஸோ நேற்று சொன்ன அதே அட்வைசரி தான், கொஞ்சம் காமாக இருங்க, சேஃபாக இருங்க. இந்திய தூதரகம் வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் கால் பண்ணுங்கள். தேவையில்லாமல் வெளியில் போகாதீங்க. அதாவது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அளவுக்கு போகலாம். நீங்கள் இணையத்தை வச்சு நீங்கள் இது பண்ணலாம். ஸோ இப்போது மிகப்பெரிய ஒரு செய்தி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரியாதில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தூதரகம் வந்து தாக்கப்பட்டிருக்கு. நேற்று ஹிஸ்புல்லாக்கள் நடத்தின தாக்குதலுக்கு பதிலுக்கு இஸ்ரேல் இப்போ பெய்ரூட், அதாவது லெபனானுடைய தலைநகரத்து மேலே கரண்ட்டாக தாக்குதல் நடத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 நாடுகள் இப்போ யுத்தத்தில் இருக்குது. இது ஒரு நாடு சம்மந்தப்பட்டது இனிமேல் கிடையாது, 12 நாடுகள் யுத்தத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அவருடைய ஓன் வார்த்தைகள் படி இது வந்து 4லிருந்து 5 வாரம் இந்த யுத்தம் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்ரேல் பிரதமர் பேசும்போது இல்லை நாங்கள் சீக்கிரம் முடிச்சிருவோம், இதை ட்ராக் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஸோ அமெரிக்காவுடைய இந்த ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கிடைக்கும் இந்த ஈரான் அமெரிக்கா யுத்தத்துலன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஈரான் இது வரைக்கும் ஒரு 3000லேருந்து 5000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய இராணுவம் டே பை டே வீக் ஆகிட்டே வருது. இதை வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். இது எவ்வளோ நாள் ஈரானால் தாக்குப்பிடிக்க முடியும் அப்படின்றது 3 விஷயங்கள் தான். அவங்களுடைய மிசைல் லான்ச்சஸ், இதை மட்டும் அவங்க தொலைச்சிட்டாங்கன்னா மிசைல்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மிசைல் லான்ச்சர்ஸை இவங்க மீண்டும் மீண்டும் குறி வச்சுட்டு இருக்காங்க ஈரானுக்குள்ளே. அதே மாதிரி ஈரானுக்குள்ளே மொசாடோடைய நெட்வொர்க் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியதை பார்க்குறோம். கிரவுண்ட் இன்புட்டை மொசாட் மூலியமாக தான், அவங்க லோக்கல் ஆளுங்கள் மூலியமாக தான் வச்சுருக்காங்க. ஸோ தேச துரோகிகள் நாட்டில் இருந்தாங்கன்னா அந்த நாடு எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ ஒரு அபாயத்துக்கு வந்துரும்ன்றது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது. அதே மாதிரி மிசைல் லான்ச்சர்ஸை அவங்க பாதுகாக்கணும். இருக்கக்கூடிய மிசைலை இதே ட்ரெஜெக்டரியில் அவங்க வந்து ப்ரெஷரை பில்டப் பண்ணணும். 3வது அவங்களுடைய ட்ரோன் ப்ரொடக்ஷன், மிசைல் ப்ரொடக்ஷன், இது 3த்தையும் என்ஷூர் பண்ணால் இந்த போரில் ஒரு டிஸ்ட்ரப்டராக ஈரான் கண்டினியூ பண்ணுவாங்க. ஈரானோடைய ஸ்ட்ராட்டஜி ஒரே ஒரு வார்த்தையில் சிம்பிள், நான் போகிறேன்னா நான் தனியாக போக மாட்டேன், கூட ஒரு 10 பேர் உங்களை சேர்த்தாண்டா கூப்பிட்டு போவேன்ட்டு அந்த ஒரு மோடில் ஆப்ரேட் பண்ணக்கூடியவங்க இவங்க கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. அடுத்த ஒரு 12 மணி நேரம் மானிட்டர் பண்ண பிறகு இன்னொரு அப்டேட்டோடு சந்திப்போம். வாட்ஸ்அப், டெலிகிராம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.